ஹலோ காய்ஸ்! இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க வெஜ்ஜின் பையன் சேனல். இப்போ நம்ம பொண்டாட்டி மாரி இருந்தா குத்துவியாடா எபிசோட் நம்பர் 3க்குள்ள தான் வந்துட்டோம். ஏற்கனவே எபிசோட் நம்பர் 1 அண்ட் 2 ஒரே வீடியோவா மேல போட்டிருக்கோம். அத பார்த்துட்டு இத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். இந்த எபிசோட் ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட ஆன்ட்டிய பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கிற நிலைமையில ஆன்ட்டியே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த அந்த அழகான அக்கா, "என்னம்மா இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, நான் செஞ்சுக்கிறேன் நீங்க போங்க" அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹோம்லியான அக்கா அங்க இருக்கா. அதாவது 2வது அக்கா. "இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன நடந்துட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி அவ கத்த ஆரம்பிக்கிறா. அவ கத்த ஆரம்பிச்சோடனே அங்கேருந்து நம்ம ஆன்ட்டிக்காரியான அம்மாக்காரி கிளம்பிடுறா. இந்த அம்மாக்காரி கிளம்பின உடனே இந்த பெரிய அக்காவும் சின்ன அக்காவும் சண்டை போட்டுட்டு இருக்க, சண்டையில எல்லாம் இந்த சித்தப்பாக்காரனால வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறா. அப்ப நம்ம சித்தப்பாக்காரனோட பிள்ளையான நம்மளோட தம்பிக்காரன் அங்க வரான். வந்து நம்ம ஹோம்லி அக்காவை கிளின்னு கிழிக்கிறான். "என்னடி உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா தான் அந்த குடும்பத்தையே பார்த்துக்கிட்டான். சாகுறப்பயும் நல்லது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோம்லி அக்காவை கிளின்னு கிழிச்சு விட்டுறான். அப்படியே அடுத்த சீனை பார்த்தா நம்ம ஆன்ட்டியை பொண்ணு பார்க்கறதுக்கு நம்ம டாக்டர் அங்கிள் வந்திருக்காரு. இந்த அங்கிள் இந்த ஆன்ட்டியை பார்த்துட்டு, "எனக்கு பிடிக்கவே இல்லை, சீக்கிரம் ஏஞ்சி இந்த ஆன்ட்டி நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் நினச்சிக்கிட்டு ஏந்திரிக்க போகிற சமயத்தில் தான் நம்ம ஹோம்லி அக்கா அங்கே வரா. இவளை பார்த்த உடனே நம்ம டாக்டர் அங்கிள் உயிரே வச்சிருந்த அவனோட செத்து போன பொண்டாட்டி மாதிரியே இருக்கலாம் நம்ம ஹோம்லி அக்கா. இவளை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போய், இவ பக்கத்தில் இருக்கணும்னா இந்த கல்யாணம் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு இந்த ஆன்ட்டியை பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் அங்கிள் சொல்கிறாரு. உடனே நம்ம ஆன்ட்டியோ செத்து போன புருஷனை பற்றி எந்த ஒரு கவலையும் படாமல், "எனக்கும் பிடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறாப்பா. வயசு பொண்ணுங்களா இருந்தாலும் வயசான ஆன்ட்டிங்களா இருந்தாலும் டாக்டர் புருஷன் சொன்னா தனி கெத்து தான் போல. உடனே ஒத்துக்கிட்டா சிரிச்சுக்கிட்டு. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம். அன்னைக்கு ராத்திரி முதல் இரவு தான். முதல் இரவு அறைக்குள்ள வந்த நம்மளோட அங்கிளை பார்த்து நம்ம ஆன்ட்டி, "என்னங்க இந்த மாதிரி என் குடும்பமே உங்களை நம்பி தான் இருக்கு. என் குடும்பத்தை பத்திரமா பார்த்துப்பீங்களா?" அப்படின்னு கேட்க, "நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். ஆனால் அதெல்லாம் பேச இது நேரம் இல்லை. இந்த அறைக்குள்ள என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அரபு நாட்டு குதிரையே பெத்த அம்மா இல்ல இவ, சும்மா இருப்பாளா? சும்மா குத்து வாங்க 1:1 சூப்பரா நடக்குது. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்கப்பா. டாட்டா பை பை.